இன்றைக்கு நம்ம மத்தேயு 21ஆம் அதிகாரத்தை படிக்க போகிறோம். இது எந்த பகுதியில இருக்குது? செயல்கள், டீட்ஸ். இந்த பட்டணத்துக்கு ஒரு விசேஷித்த பெயர் உண்டு. இப்ப நம்ம படிக்க போற இந்த சம்பவம் 4 சுவிசேஷங்களுமே எழுதப்பட்டிருக்கிறது. இது இயேசுவுக்கு மிக முக்கியமான ஒரு வாரம். இயேசுடைய வாழ்க்கையில இந்த வாரத்துல நடக்க போற சம்பவங்கள். அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்த இந்த விஷயம் இப்பொழுது இயேசுவின் வாழ்க்கையிலே நிறைவேற போகிறது. இவங்க தான் பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்காக வெவ்வேறு தேசங்களிலிருந்து வருகிற அந்த யூத ஜனங்கள். இவர்கள் தான் நம்மை காப்பாற்ற போகிற மேசியா என்று சொன்னபடினால் இவங்களுக்குலாம் ரொம்ப குஷியாயிருச்சு. தாவீதின் குமாரர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பயங்கரமா என்ன செய்யறாங்க? கனப்படுத்துகிறதை பார்க்கலாம். சரி, இப்ப ஏன் இயேசு கிறிஸ்து கழுதை குட்டியின் மேல ஏறி வரணும்? இயேசு சற்று வித்தியாசமாக இந்த இடத்துல நடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? இதுவரைக்கும் நான் பிரபலமாக கூடாது என்று சொல்லி அவர் அமைதியாகவே இருந்தவர், இப்பொழுது ஜனங்கள் ஆராதிக்கிறார்கள், ஜனங்கள் அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். நாம் சீஷர்களா இருக்கிறோம், நாம் இயேசு கிட்ட இருந்து என்ன கற்றுக்கொள்றோம்? ஆனா எப்படி இந்த இடத்துல ஒரு சந்தை மாதிரி, ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னா, அவர் எந்த இடத்துல கோபப்படணுமோ அந்த இடத்துல கோபப்பட்டுட்டு தன்னுடைய பணியை தொடருகிறதை பார்க்கலாம். நம்மை ஆளுகை செய்கிற ராஜாவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் மத்தேயு 21ஆம் அதிகாரத்தை படிக்க போகிறோம். இது எந்த பகுதியில் இருக்குது? செயல்கள், டீட்ஸ். மேத்யூ சாப்டர்ஸ் 19 to 23. மத்தேயு 19 to 23 வரைக்கும் இந்த பகுதியில் இருக்குது. இதனுடைய தலைப்பு என்ன? மத்தேயு 21 இயேசுவின் கடைசி வாரத்தின் ஆரம்பம். மேத்யூ 21 the beginning of Jesus last week. இதுல மொத்தம் 46 வசனங்கள் இருக்கிறது. நம் வழக்கம் போல சிறு சிறு தலைப்புகளை கொடுத்து நாம் படிக்க போறோம். 1 to 11 வசனங்கள் வரைக்கும் எருசலேமுக்குள் இயேசுவின் வெற்றிகரமான நுழைவு எழுதப்பட்டிருக்கிறது. 12, 13 ஆகிய வசனங்களில் இயேசு தேவாலயத்தை சுத்திகரித்தல். 14 இயேசு தேவாலய பிரகாரங்களில் தேவனின் இரக்கமுள்ள பணியை செய்கிறார். 15 to 17 வசனங்கள் வரைக்கும் யூத தலைவர்களின் கோபம் எழுதப்பட்டுள்ளது. 18 to 22 வரைக்கும் அத்திமரம் சம்பவத்திலிருந்து இயேசு நமக்கு கற்றுக் கொடுப்பது இருக்கிறது. 23 to 27 வரைக்கும் யூத தலைவர்களுக்கு இயேசு பதில் அளிப்பது இருக்குது. 28 to 32 வரைக்கும் 2 மகன்களை பற்றிய உவமை. 33 முதல் 41 வரை பொல்லாத ஊழியக்காரனின் உவமை. 42 முதல் 46 வரை மத தலைவர்கள் நிராகரித்ததின் விளைவை பற்றி இயேசு எச்சரிக்கிறார். மேத்யூ 21 1 to 11 Jesus triumphal entry to Jerusalem. 12-13 Jesus cleanses the temple. 14 Jesus carries on God's compassionate work in the temple courts. 15 to 17 the anger of Jewish leaders. 18 to 22 lesson from fig tree. 23 to 27 Jesus answers the Jewish leaders. 28 to 32 the parable of the two sons. 33 to 41 the parable of the wicked servants. 42 to 46 Jesus warns the religious leaders as the result of their rejection. இப்ப முதல் பகுதியை நம்ம படிக்க போறோம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை எருசலேமுக்குள் இயேசுவின் வெற்றிகரமான நுழைவு. ஜீசஸ் triumphal entry to Jerusalem. வாசிக்கலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி. இதுக்கு முந்தின அதிகாரத்துல எப்படி அது முடிந்தது? இயேசு எரிகோவில் 2 குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார். அதற்கு பிற்பாடு இப்ப எரிகோல இருந்து அந்த எரிகோ எருசலேம் அந்த நெடுஞ்சாலையில் ஜெரிகோ ஜெருசலம் ஹைவேல அவர் என்ன பண்றாரு? நடந்து வரார். அப்போ பெத்பகே அப்படின்ற ஒரு ஊர் அருகே அவர் வந்த பொழுது சில காரியங்களை சீஷர்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கலாம். சில சுவிசேஷங்களில் இந்த சம்பவத்தை குறிப்பிடும் பொழுது பெத்பகே பெத்தானியா என்று வருகிறது. ஆனா பெத்பகே வேற, பெத்தானியா வேற. இது 2 பக்கத்துல இருந்த பட்டணங்கள்னால அப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பெத்பகே குறித்து சில காரியங்களை நம்ம படிக்கலாம். இது எங்க இருக்குது அப்படின்னா, ஒலிவ மலையின் கிழக்கு பகுதி அந்த சரிவில அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பட்டணம். இது மிக அருகாமையிலே எருசலேமுக்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட 900 மீட்டர் தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்ப பரிசேயர்கள் இந்த யூதர்களுக்கு, யூத ஜனங்களுக்கு ஓய்வு நாள்ல இவ்வளவு தூரம் தான் நடக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த அளவு எவ்வளவு அப்படின்னு சொன்னா 2000 கியூபிட்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கிலோமீட்டர்ல சொல்லணும்னா 0.92 கிலோமீட்டர் அல்லது மைல்ல சொல்லணும்னா
0.57 மைல்ஸ். இப்போ இதுக்குள்ள தான் அவங்க ஒரு நாளைக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இந்த பெத்பகே வந்து அந்த மாதிரி ஒரு குறுகிய அளவில் இருக்கிறது. ஆகவே இந்த இடத்திற்கு அவர்கள் போய் வரலாம் என்ற ஒரு காரியம் சொல்லப்பட்டிருந்தது. பொதுவாக தேவாலயத்திலே அப்பங்கள் ஒவ்வொரு நாளும் மாற்றப்படும்ல, அந்த அப்பங்கள் எல்லாம் புதிதாக செய்யப்பட்டு இந்த பெத்பகேலிருந்து தான் எடுத்துட்டு போய் தேவாலயத்தில் வைப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பெத்பகே என்பது எருசலேமின் ரொம்ப பக்கத்தில், அந்த நுழைவாயில் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த பட்டணத்துக்கு ஒரு விசேஷித்த பெயர் உண்டு. அதனுடைய பெயர் என்ன அப்படின்னு சொன்னால், பழுக்காத அத்திப்பழங்களின் வீடு, ஹவுஸ் ஆஃப் அன்ரைப் ஃபிக்ஸ். இந்த அதிகாரத்தில் நம்ம படிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு முறை அவர் அத்தி மரத்தை பார்த்து கனியை பார்க்கிறார். அந்த மரத்தில் கனி இல்லாததுனால அதை சபிச்சார்ல, அது இந்த இடத்துல என்று சொல்லுகிறார்கள். அதனால இதற்கு இந்த பெயரா பழுக்காத அத்திப்பழங்களின் வீடு, ஹவுஸ் ஆஃப் அன்ரைப் ஃபிக்ஸ் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம், இப்போ நம்ம படிக்க போற இந்த சம்பவம் 4 சுவிசேஷங்களிலுமே எழுதப்பட்டிருக்கிறது. இது கடைசி வாரத்தின் சம்பவம். இயேசு இந்த பூமியிலே இருக்க போகிற கடைசி வாரத்தின் சம்பவங்கள். மத்தேயு 21 1 முதல் 11 வரைக்கும் வாசிக்கலாம். மார்க் 11 1 முதல் 11 வரை, லூக்கா 19 28 38 வரை, யோவான் 12 12 15 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இந்த அதிகாரத்துல இயேசு எருசலேமுக்குள் வெற்றிகரமாக நுழைவதை, அந்த ட்ரையம்ஃபல் என்ட்ரியை பற்றி தான் நம்ம இப்போ முதல்ல படிக்க போகிறோம். இது இயேசுவுக்கு மிக முக்கியமான ஒரு வாரம். இயேசு இந்த பூமியிலே இருக்க போகிற ஒரு கடைசி வாரம். இயேசு தன்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற போகிற இந்த வாரம். இது ரொம்ப ரொம்ப இயேசுவுக்கு ஒரு முக்கியமான ஒரு வாரமாக இருந்தது. இந்த வாரத்தில் ஏராளமான நிகழ்வுகள் நடக்க போகுது. அதை நான் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இப்போ நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்ட போகிறேன். இயேசுடைய வாழ்க்கையில் இந்த வாரத்தில் நடக்க போகிற சம்பவங்கள். சரிங்களா? எருசலேமுக்குள் இயேசுவின் வெற்றிகரமான நுழைவு. 2வது, இயேசு தேவாலயத்தை சுத்திகரித்தல். 3, இயேசு தேவாலயத்தில் உபதேசித்தல். 4, இயேசு கடைசி கால அடையாளங்களை முன் அறிவித்தல். 5, சீஷர்களோடு கடைசி பஸ்காவை அனுசரித்தல். 6, இயேசு சீஷர்களோடு மன்றாட்டு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தல். ஒருவேளை அது மத்தேயுல இல்லாட்டாலும் யோவான் 13 17 வரைக்கும் அதை நம்ம படிக்கலாம். 7வதாக இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்தல். 8, இயேசு சிலுவையில் அறையப்படுதல். 9, இயேசுவின் உயிர்த்தெழுதல். 10, இயேசுவின் பிரதான கட்டளை, the last week of Jesus. முதலாவதாக Jesus triumphal entry to Jerusalem. Jesus cleanses the temple. Jesus teaches in the temple. Jesus foretells the last day signs. Last supper with his disciples. Jesus teaches intercessory prayer. Jesus prayed in Gethsemane. Jesus crucifixion. Jesus resurrection. Jesus great commission. இந்த ஆர்டர்ல நீங்க படிச்சீங்கன்னா இந்த லாஸ்ட் வீக்ல என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கமா உங்களால புரிஞ்சு கொள்ள முடியும். நம்ம ஒவ்வொன்றாக படிக்க போகிறோம். அதற்கு ஆரம்பமான முதல் நிகழ்ச்சி தான் இந்த மத்தேயு 21 எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்து இந்த எருசலேமுக்குள்ள நுழைவதற்காக ஆயத்தங்களை செய்வதை தான் நாம் பார்க்கிறோம். இந்த காரியத்தை ஏற்கனவே இயேசு பலமுறை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லி இருக்கிறார். மத்தேயு மட்டும் இதை 3 முறை சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். போன அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே அறையப்பட போகிறார். வேதபாரகர்கள் மத போதர்கள் அவரை பாடுபடுத்தி அவரை மரணத்திற்கு உட்படுத்த போகிறார்கள் என்பதை 3வது முறையாக சொல்கிறார் என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 17 19 வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். கிட்டத்தட்ட 3 முறை இயேசு கிறிஸ்து அந்த காரியங்களை சொல்றாரு. மத்தேயு 16 சொல்றாரு முதல் முறையாக, மத்தேயு 17 சொல்றாரு, மத்தேயு 20 சொல்றாரு. அடிக்கடி சொல்லி கொண்டிருந்த இந்த விஷயம் இப்பொழுது இயேசுவின் வாழ்க்கையிலே நிறைவேற போகிறது. அதற்கு துவக்கமாக தான் இந்த மத்தேயு 21 நடக்க போகிற அந்த நிகழ்ச்சிகள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த பஸ்கா என்ற அந்த பண்டிகையின் போது பரிகார பலியாக இந்த உலகத்தின் ஜனங்களுக்காக ஒரே தரம் பலியாக போகிறார். இந்த வாரம்தான் அந்த பஸ்கா பண்டிகை நடைபெற போகிறது. இது இயேசு கிறிஸ்து இப்ப எருசலேமுக்குள் நுழைவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள். அந்த வெள்ளிக்கிழமை தான் இவர்களுக்கு பஸ்கா பண்டிகை. இதனால ஒவ்வொரு ஆண்டும் உலகமெங்கிலும் இருக்கிற யூதர்கள் இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்காக எருசலேமுக்குள் நுழைவார்கள்.
ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துருவாங்க. இவங்க எப்படி இந்த உலகம் முழுவதும் பரவினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, ஏற்கனவே நம்முடைய பாடங்களை நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். என்ன நம்ம படித்திருக்கிறோம்? கிறிஸ்துவுக்கு முன் 722ஆம் ஆண்டு 722 BCல இஸ்ரவேல் அப்படின்ற அந்த தேசத்தை அசீரியர்கள் கைப்பற்றினார்கள். தாவீது தான் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக இருந்தார். ஒருவேளை சவுல் தான் நியமிக்கப்பட்டிருந்தாலும் தாவீது தான் ஆண்டவருடைய திட்டமாக இருந்தது. அப்ப சவுல், தாவீது, அவருடைய குமாரனாகிய சாலமோன் வரைக்கும் இஸ்ரவேல் ஒன்றாக இருந்தது. சாலமோனின் குமாரனாகிய ரெகொபெயாம் பாவம் செய்தபடியால் இஸ்ரவேல் தேசம் இரண்டாக பிரிந்தது என்று சொல்லி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம். வடக்கு ராஜ்யத்தை எப்படி சொன்னாங்க? இஸ்ரவேல் தேசம். தெற்கு ராஜ்யம் யூதா தேசம் என்று அழைக்கப்பட்டது. வடக்கு ராஜ்யத்துல 10 கோத்திரம் இருந்துச்சு. தெற்கு ராஜ்யத்துல 2 கோத்திரம், யூதாவும் பென்யமின் கோத்திரமும் தான். லேவி கோத்திரம் எல்லா கோத்திரங்களிலும் இருந்தது என்று சொல்லி நான் சொன்னேன். அந்த 4 லேவிய பட்டணங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் இருந்தது. ஆகவே ஒவ்வொரு கோத்திரத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு ஆகிய 4 திசைகளிலும் லேவிய பட்டணங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. இவர்கள் விசேஷமாக நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுப்பதற்காக அப்படி அமைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். இவங்க 2 பேருமே சரி, இஸ்ரவேல் தேசமும் சரி, யூதா தேசமும் சரி, 2 பேருமே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மிக கூடுதலாக இஸ்ரவேல் தேசம் ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் விக்கிரகங்களை ஆராதித்து கொண்டிருந்தது. இதன் நிமித்தமாக தேவன் பல முறை தீர்க்கதரிசிகளை எழுப்பி அவர்களை எச்சரித்தார். நீங்க எப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களை நான் சத்துருக்கள் கையில ஒப்பு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியும் அவங்க கீழ்ப்படியாததுனால கிமு 722ஆம் ஆண்டிலே அசீரியர்கள் கையிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். இந்த அசீரியர்களுடைய இது என்ன அப்படின்னு சொன்னா, இவங்களை ஒன்னா வச்சிருந்தா நமக்கு விரோதமாக அவங்க எழும்பி அவங்க நம்மளை தோற்கடித்து விடுவார்கள் என்று எண்ணினபடியால் எந்த தேசத்தெல்லாம் அவங்க கைப்பற்றினாங்களோ அந்த தேசத்தெல்லாம் அவங்க சிதறடித்தாங்க. இப்போ இஸ்ரவேல் அங்கே பக்கத்தில் இருக்கிற எந்தெந்த தேசத்தெல்லாம் கைப்பற்றினாங்களோ அவங்கள கொண்டு போய் நாடு கடத்தினார்கள். இஸ்ரவேலில் இருக்கிறவங்கள வேற ஒரு நாட்டுக்கு போட்டாங்க, அங்கேருந்து இங்கே போட்டாங்க. அது மாதிரி எந்தெந்த நாடெல்லாம் கைப்பற்றினாங்களோ உலகம் எங்கிலும் எல்லா ஜனங்களையும் சிதறடித்தார்கள். அதனால தான் யூதர்கள் உலகம் எங்கிலும் இருந்தார்கள் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். ஆனால் எருசலேமிலே வருடத்திற்கு ஒரு முறை அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிற அந்த வேளையிலே இவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி அந்த எருசலேமுக்கு நேராக படையெடுப்பார்கள். ஒரு வாரத்திற்கு முன்பாகவே எருசலேமுக்குள்ள என்ன பண்ணுவாங்க? திபு திபுன்னு சொல்லி நுழைய ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஒரு வருடம்தான் இயேசு இந்த கழுதையின் மேல் பவனி சென்ற ஒரு நேரம். உங்களுக்கு நல்லா விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பின்னணி. இப்போ இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சில காரியங்களை அவர் கட்டளையாக கொடுக்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். மற்ற சுவிசேஷங்கள்லையும் இந்த சம்பவம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதுல எப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இருவழியில் நின்று கொண்டிருக்கிற அந்த கழுதையும் கழுதை குட்டியும் அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒருவரும் ஏறி இராத அந்த கழுதை குட்டி அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சில குறிப்புகள் அடிஷனா கொடுத்துருக்கு. அப்ப கழுதையையும் கழுதை குட்டியையும் அந்த பெத்பெகே என்ற அந்த பட்டணத்திற்கு போய் அந்த கிராமத்திற்கு போய் இவர்கள் கூட்டி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி 2 சீஷர்களுக்கு இயேசு கட்டளையிடுகிறார். அதனால இப்ப என்ன பண்றாங்க? 2 சீஷர்கள் போய் என்ன பண்றாங்க? அதை கூட்டிட்டு வரதை நம்ம பார்க்கலாம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு 3ஆம் வசனத்துல, ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து என்ன நடக்க போகிறது என்பதை முன்னாடியே சொல்லிடுறாரு. என்ன சொல்றாரு? நீங்க போய் அப்படி அவிழ்க்கும் பொழுது, அந்த கழுதை குட்டியை கட்டவிழ்க்கும் பொழுது, யாராவது ஏன்பா இதை கட்டவிழ்க்கிற, அது வாட்டுக்கு நின்றுட்டு இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்க என்ன சொல்லணும்? அது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்ல வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுபடியே நடந்துச்சு. அவங்க கேட்குறாங்க, இவங்களும் ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லி எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். வாசிப்போம். 4ஆம் வசனம் 5ஆம் வசனம்.
இதோ உன் ராஜா சாந்தகுணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. மத்தேயு ஆசிரியர் யாருக்காக இந்த புத்தகத்தை எழுதுகிறார் என்று சொல்லி நாம் படித்து கொண்டு வருகிறோம்? யூதர்களுக்கு. யூதர்களுக்கு எவ்வளவு தூரம் மத்தேயு இயேசுதான் மேசியா என்பதை வலியுறுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் சொல்லி கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்களை மிக அதிகமாக மேற்கோள்களாக இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் நம்மளால பார்க்க முடியும். அவருடைய ஒரே நோக்கம் நீங்கள் எதிர்பார்த்திருந்த மேசியா இவர்தான் என்பதை நிரூபிக்கும் வகையிலே அவர் பல வசனங்களை மேற்கோள்களாக காட்டுகிறதை பார்க்கலாம். இப்ப இந்த வசனம் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது என்று சொல்லப்படுகிற அந்த தீர்க்க தரிசனம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் சகரியா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் இரட்சகரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். இதை ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலே முன் அறிவிக்கப்பட்டது. ஆனா நம்ம இப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. பழைய ஏற்பாட்டை நிறைவேற்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்து கழுதை குட்டி மேல வருகிறாரா? இல்ல, இயேசு கிறிஸ்து கழுதை குட்டியின் மேல வரப்போகிறதுனாலே பழைய ஏற்பாட்டுல எழுதி வைக்கப்பட்டிருந்தது. அதை திரும்ப அவர் என்ன பண்றாரு? நிறைவேற்றுகிறார். அப்படிதான் நம்ம புரிந்து கொள்ளணும். 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். இப்ப என்ன பண்றாங்க சீஷர்கள்? இயேசு சொன்ன மாதிரியே கழுதையையும் கழுதை குட்டியும் கொண்டு வராங்க. கொண்டு வந்து கழுதை குட்டி மேல இயேசுவை ஏற்றுறாங்க, கழுதையை ஓரமா வச்சுக்கிறாங்க. சில வேளையில நமக்கு யோசனை இப்படி போலாம், இது எதுக்கு ஆண்டவர் கழுதை குட்டி மேல போய் ஏறுறாரு? பாவம் இல்ல அது, இது வரைக்கும் எதுவுமே ஏறிராத பழக்கப்படாத ஒரு கழுதையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க யோசிக்கலாம். ஆண்டவர் எதை செய்தாலும் ஒரு நோக்கத்தோடு செய்வார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த இடத்துல சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா, குஷன் மாதிரி என்ன பண்றாங்க, அந்த கழுதை மேல போட்டு ஆண்டவருக்கு நல்லா உட்கார்றதுக்கு வசதியா அங்க போட்டு தராங்க. உங்களிலே அநேகர் குதிரை மேல சவாரி செய்த வழக்கம் இருக்கிறதுல, நீங்க பீச் அந்த மாதிரி இடத்துலலாம் போனீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் இருக்கும். அப்ப அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அழகா அந்த குதிரை மேல உட்கார்றதுக்கு ஒரு குஷன் போட்டு வச்சிருப்பாங்க. அப்பதான் நம்மளால உட்கார முடியும். அது மாதிரி இயேசுவுக்கு அவருடைய சீஷர்களே என்ன பண்றாங்க, போட்டு அவரை ஏற்றி கொண்டு வருகிறதை பார்க்கலாம். 8ஆம் வசனம். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். இப்ப இவங்க சீஷர்கள் துவங்குறாங்க, வஸ்திரத்தை விரிச்சு துவங்குறாங்க. அவங்க ஒருவேளை ஒரு ரோட்ல ஒரு வஸ்திரத்தை போட்டிருப்பாங்க. உடனே அங்க இருக்கிற ஜனங்கள்ல அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் போட்டு, ஏதோ ஒரு விஐபி வராரு, முக்கியமான ஒரு நபர் வருகிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு அவங்க எல்லாரும் வேக வேகமா என்ன பண்றாங்க, அந்த ரோடை ரெட் கார்பெட் இந்த காலத்துல போடுற மாதிரி அழகா ஆயத்தப்படுத்துறாங்க. அந்த காலத்துல, பண்டைய காலத்துல யாராவது ஒரு பிரபலமான ஒரு நபர் வருவார் என்று சொன்னால் இப்படிதான் வரவேற்பார்கள். ஏன்னா அப்போ ரெட் கார்பெட்லாம் கிடையாதுல்ல, அதனால மரக்கிளைகளை வெட்டி போடுவாங்க. இந்த மாதிரி துணிகளை விரித்து அவர் அது வேலை நடக்க பண்றதுனால அவரை கனப்படுத்துறதற்கு அடையாளமாக அப்படி செய்வாங்க. அப்ப இந்த ஜனங்கள் யார்? இவங்க தான் பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்காக வெவ்வேறு தேசங்களிலிருந்து வருகிற அந்த யூத ஜனங்கள். இவர்களுக்கு இயேசு யார் என்று தெரியாது. இப்பதான் முதல் முறையா அவங்க பார்க்கறாங்க. ஆனா இவர் மேசியா என்பதை இந்த சீஷர்கள் அறிவித்திருப்பார்கள். இவர்கள்தான் நம்மை காப்பாற்ற போகிற மேசியா என்று சொன்னபடினால் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப குஷியாயிருச்சு. தாவீதின் குமாரர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பயங்கரமா என்ன செய்யறாங்க, கனப்படுத்துகிறதை பார்க்கலாம். அப்ப இந்த காரியத்தை நான் சுருக்கமா சொல்லணும்னா, இரு வழி சந்தியில நின்று கொண்டிருந்த அந்த கழுதை, ஒருவரும் அதுவரை ஏறி இராத கழுதை. மூன்றாவது என்ன நம்ம விளங்கி கொள்ளணும்னா, இந்த கழுதை குட்டியின் மேல்தான் இயேசு ஏறினார். அதற்கு ஆயத்தமாக சீஷர்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அதற்கு பிற்பாடு ஜனங்கள் அதை பார்த்து மரக்கிளைகளையும் வஸ்திரங்களையும் அந்த சாலையிலே விரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம்.
சரி, இப்ப ஏன் இயேசு கிறிஸ்து கழுதை குட்டியின் மேல ஏறி வரணும்? பொதுவாக ராஜாக்கள் எதுல வருவாங்க? நம்ம எல்லாம் வரலாற்றுல படித்திருக்கிறோம் இல்லையா? ராஜா அப்படின்னு சொன்னாலே அப்படியே கம்பீரமா குதிரை மேலதான் ஏறி வருவாங்க. இயேசுவின் நாட்கள்ல ஒரு ராஜா குதிரையின் மேல ஏறி வராரு அப்படின்னு சொன்னா அந்த பட்டணத்தை என்ன பண்ண போறாரு? யுத்தம் செய்து கைப்பற்ற போகிறார் என்று சொல்லி அர்த்தம். ஆனா ஒரு ராஜா கழுதையின் மேல வருவார் என்று சொன்னால் எதற்காக வருகிறார் என்று சொன்னால் அந்த ஜனங்களோடு கூட சமாதானம் பண்ணும்படியாக வருகிறார் என்று சொல்லி அர்த்தம். அப்ப இப்போ இயேசு சண்டை போடுறதுக்காக வரலல்ல, இயேசு எதுக்காக வராரு? சமாதானத்துக்காக வருகிறார். ஆகவேதான் இயேசு இந்த இடத்துல கழுதை குட்டியின் மேலே வருகிறதை பார்க்கலாம். அப்ப ஏன் இயேசு கழுதை குட்டியின் மேல ஏறி வந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா, முதலாவதாக சமாதானத்திற்கு அடையாளமாக இயேசு கழுதை மேல வராரு. இரண்டாவதாக நான் ஏற்கனவே சொன்னது போல பழைய ஏற்பாட்டிலே உரைக்கப்பட்டிருக்கிறது, இவர் கழுதை குட்டியின் மேல பவனியாக வரப்போகிறார் என்று. ஆகவே இரண்டாவதாக வேத வாக்கியம் நிறைவேற இயேசு கிறிஸ்து கழுதை குட்டியின் மேல ஏறி வருகிறார். அப்ப இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்னது போல உலக எங்கிலும் இருந்து யூத ஜனங்கள் இப்பொழுது எருசலேமுக்குள் நுழைகிறதான அந்த நேரத்துல தான் இயேசுவும் நுழைந்து வருகிறார். அப்ப என்ன நடக்குது பாருங்களேன். 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இத்தனை ஆண்டு காலமாக இயேசு கிறிஸ்து அந்த யூத ஜனங்கள் மத்தியிலே, எருசலேமின் பல பகுதியில, யூதேயாவின் பல பகுதியில, கலிலேயா பகுதியிலே அற்புத அடையாளங்களை செய்த பொழுது இயேசு என்ன சொன்னாருன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். இதை ஒருவருக்கும் நீங்கள் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி கட்டளையாக கொடுத்து அனுப்பினார். ஆனால் இந்த இடத்துல எல்லா ஜனங்களும் இயேசுவை ஓசன்னா தாவீதின் குமாரனே என்று சொல்லி ஆர்ப்பரித்த பொழுது ஏற்றுக்கொள்ளுகிறதை பார்க்கலாம். இயேசு சற்று வித்தியாசமாக இந்த இடத்துல நடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? இதுவரைக்கும் நான் பிரபலமாக கூடாது என்று சொல்லி அவர் அமைதியாகவே இருந்தவர், இப்பொழுது ஜனங்கள் ஆராதிக்கிறார்கள், ஜனங்கள் அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். இயேசு தகுந்த நேரத்துல அவர்தான் மேசியா என்பதை இப்பொழுது வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் இப்பொழுது நடக்கிறதான இந்த சம்பவம். நான் நினைக்கிறேன் சீஷர்கள் முதலாவது துவங்கி இருப்பாங்க, இவர்தான் மேசியா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று கத்தி இருப்பார்கள். உடனே அங்க வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாங்கெல்லாம் எங்கெங்கேயோ இருக்கிறோம், வெவ்வேறு இடங்கள்ல சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம், இப்ப தாவீதின் குமாரனாகிய இந்த மனிதன் எங்களை காப்பாற்ற வந்து விட்டாரா, ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். ஓசன்னா என்று சொன்னா என்ன அர்த்தம்னா, எங்களை ரட்சியும், எங்களை காப்பாற்றும், எங்களை மீட்டு கொள்ளும், சேவஸ். நாங்க ரொம்ப நிர்பந்தமான நிலையில இருக்கிறோம், ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம். ஒருவேளை அந்த யூத ஜனங்கள் அங்க எருசலேம் பட்டணத்துல வாழ்றவங்கன்னா, நாங்க ரோமர்கள் ஆட்சியில இருக்கிறோம், எங்களால ஒவ்வொரு ஆண்டும் வரி செலுத்த முடியல, கடுமையான சட்டதிட்டங்கள் இருக்குது, காப்பாற்றும் தாவீதின் குமாரனே என்று சொல்லி அவர்கள் கோஷமிட்டிருப்பார்கள். ஆனால் என்னை பரிதாபம், ஒரு வாரத்துல என்ன பண்ண போறாங்க? ஒரு வாரம் கூட கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை தாவீதின் குமாரனே ஓசன்னா எங்களை காப்பாற்றும் என்று சொன்ன அதே வாய் வெள்ளிக்கிழமை என்ன பண்ண போகுது? இந்த நசரேயனாகி இயேசுவை சிலுவையிலே அறையும், சிலுவையிலே அறையும் என்று சொல்லி கோஷமிட போகிறது. எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலை பாருங்கள். இந்த ராஜா ஒரு எளிமையின் ராஜா. நீங்க நினைக்கிறீங்களா இவர் பெரிய ஒரு ராஜ வஸ்திரம் தரித்தா அந்த கழுதை மேல வந்திருப்பாரு? இல்ல, அவர் நார்மல் ட்ரெஸ்ல தான் வந்திருப்பாரு. ராஜ கிரீடமா வச்சிருப்பாரு? கிடையவே கிடையாது. எளிமையாக எப்படி அவர் எல்லா நாளும் இருந்தாரோ அது போலவே அவர் வந்திருப்பார். இந்த ராஜா எளிமையின் ராஜா. இந்த எளிமையின் ராஜா அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் சமாதானத்தை கொடுக்க வந்தவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியம் எப்படி சாத்தியமாக போகிறது? இயேசு கிறிஸ்து அன்றைக்கு எருசலேம் நுழைவாயிலுக்குள் சமாதானத்திற்காக நுழைந்து அந்த தேசத்தின் சமாதானத்திற்காக அவர் பாடுபட்டது போல இன்றைக்கு நம்முடைய இருதய கதவிலே அவர் நுழைந்திருக்கிறார். நமக்குள்ளே அன்பையும் சமாதானத்தையும் கொடுப்பதற்காக அந்த வெற்றி பவனியை அவர் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம அவருடைய
சீஷர்களாய் அவருடைய ஃபாலோவர்ஸா இன்னைக்கு இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு இந்த ராஜா காட்டினது போல ஒரு எளிமையான வாழ்க்கை, ஒரு சமாதானத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, ஒரு அன்பின் வாழ்க்கையை நாம் வெளிக்காட்டி அவர்களை இயேசு ராஜாவுக்கு நேராக வழி நடத்துவதற்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டும். அப்ப இந்த இயேசுடைய லைஃப் ஒரு சிம்பிள் லைஃப். நாம் சீஷர்களா இருக்கிறோம். நாம் இயேசு கிட்ட இருந்து என்ன கற்றுக்கொள்றோம்? நோ பந்தா, பந்தா பண்றது இல்ல, எளிமையா நடக்கிறது அப்படின்றத நம்ம கத்துக்கொள்றோம். நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? அன்பை வெளிக்காட்ட வேண்டும். சமாதானம் உள்ளவர்களாக இருக்கணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். யாராவது சண்டை போடுற மாதிரி உங்ககிட்ட வந்தா கூட நீங்க வாயை மூடிட்டு சண்டையை அமர்த்துகிறவர்களாக மாற வேண்டும். சண்டையை இன்னும் தூண்டுகிறவர்களாக அல்ல. சிலர் என்ன பண்ணுவாங்க? சண்டையை அப்படியே ப்ரொவோக் பண்ணி விடுவாங்க, அப்படியே தூண்டி விடுவாங்க. அந்த நேரத்திலையும் சீஷர்களா இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, சண்டை பண்ணாதீங்க, சமாதானமா போயிருங்க அப்படிங்கிறதா ஆண்டவர் சொல்லுகிற காரியம். தொடர்ந்து வாசிப்போம் 10ஆம் வசனம். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். பாத்தீங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து இதுதான் முதன் முறை கிடையாது. அந்த யூதேயா, அந்த எருசலேமுக்கு பல முறை அவர் போயிருக்கிறார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா அவங்க தங்கள் புத்தகங்களை எழுதும் பொழுது மிக அதிகமாக கலிலேயாவில் இயேசு செய்த ஊழியத்தை, அதாவது வடக்கு பகுதியில் இயேசு செய்த ஊழியத்தை தான் எழுதியிருக்கிறாங்க. 2.5 வருடங்கள் அவர்கள் வடக்கு பகுதியில் இருக்கிற ஊழியத்தை பற்றியும், வெறும் 6 மாதம் யூதேயா பகுதியில் இருக்கிற ஊழியத்தை பற்றியும் எழுதியிருக்கிறாங்க. அது புத்தக வடிவில் வரனால அப்படி எழுதியிருக்காங்க. அதனால அவர் 6 மாதம் தான், இல்லைன்னா கொஞ்ச நாள் தான் அவர் யூதேயால செஞ்சார் அப்படின்னு இல்லை. அவர் கலிலேயாவை பேஸா வச்சு கப்பர்நகூமில் தங்கி இருந்து எல்லா இடங்களுக்கும் போய் அவர் ஊழியம் செஞ்சார். வேதத்துல இயேசு கிறிஸ்து 12 வயதுல தேவாலயத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அது வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. இதை தவிர பஸ்கா கொண்டாடுவதற்காக பலமுறை இயேசு யூதேயாவுக்கு போயிருக்கிறார். கானா ஊர்ல கல்யாண வீட்டுல இயேசு அற்புதம் செய்தது எங்க? அது யூதேயா, எருசலேம் பக்கத்துல. அப்போ இயேசு இதுதான் முதன் முறை கிடையாது, பல முறை போயிருக்கிறார். ஆனால் இந்த முறை அவருக்கு மிக முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா இதுதான் அவருடைய கடைசி பஸ்கா. இந்த பஸ்காவுக்கு பிற்பாடு பஸ்கா பண்டிகை கொண்டாட போவதே இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த பஸ்காவை நிறைவேற்றுவதற்காக தான் இயேசு தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க போகிறார். இதெல்லாம் நம்ம பிற்பாடு படிக்க போகிறோம். அப்ப அதனால இந்த ஜனங்களுக்கு இன்னைக்கு தான் புதுசா உள்ள நுழையிற ஜனங்களுக்கு தெரியாதுல்ல. அப்ப இப்ப கேட்குறாங்க, யார்ப்பா இவரு? எதுக்கு இப்படி நம்ம கத்துறோம்? ஒருத்தர் கத்துன உடனே எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க தான். ஒருத்தர் ஏதாவது செஞ்சாங்கன்னா நம்மளுக்கும் அதே பார்க்க தோணும் இல்லையா? இப்ப ஏதோ ரோட்ல ஒரு 10 பேர் கூடி அப்படியே ஒன்றை பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னா, நம்ம அந்த ரோட்ல பாஸ் ஆகி போனோம்னா நம்மளும் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம்? நமக்கு தோன்றும், என்ன நடக்குது, ஏன் இவ்வளோ பேர் கூடியிருக்காங்கன்னு நம்முடைய கண் அங்கே போகும். ஏதாவது ஒருத்தர் வானத்தை அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து இன்னும் 2 பேர் வானத்தை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த 2 பேரை பார்த்து அங்கே கூடியிருக்கவங்க எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி தான் இந்த இடத்துலையும் ஒரு குரூப் சைக்காலஜி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் செய்கிறத ஒருத்தர் ஓசன்னா அப்படின்னு சொல்லிட்டு கத்தின உடனே அந்த 12 சீஷர்களும் கத்தியிருப்பாங்க. 12 பேர் ஒரு பெரிய கூட்டம் தானே, அதை பார்த்து அங்கே சின்ன பிள்ளைங்கள்லாம் கத்தியிருப்பாங்க, அங்கேருந்து பெரியவங்களாம் கத்தியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு புரியவே புரியல என்னது. உடனே இப்போ சீஷர்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, இவர் தான் நம்மை காப்பாற்ற போகிற மேசியா அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. இப்போ கேட்குறாங்க, இவர் யாரு? இது வரைக்கும் நம்மளை எத்தனையோ மேசியாக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எத்தனையோ ரட்சகர்கள் நம்மை காப்பாற்றி இருக்கிறார்கள். கிமு 165ஆம் ஆண்டிலே ஆன்டியோகஸ் எபிஃபைனஸ் என்ற ஒரு சீரிய தேசத்து அதிகாரி எருசலேம் தேவாலயத்தை கைப்பற்றி அங்கே தன்னுடைய தெய்வமாகிய அந்த ஜியூஸ் தெய்வத்தை வணங்க சொல்லி அங்கே பன்றிகளை பலியிட்ட பொழுது அங்கே இருந்த அந்த ஆசாரிய கூட்டத்தில் ஒருவன் இந்த ஆன்டியோகஸ் எபிஃபைனஸோடு சண்டை போட்டு அந்த எருசலேம் தேவாலயத்தை கைப்பற்றினான். அப்ப கிமு அந்த 165ஆம் ஆண்டுல எப்படி அந்த எருசலேம் தேவாலயம் கைப்பற்றினப்பட்டதோ அதுபோல இப்பொழுது நம்மை காப்பாற்றுவதற்காக இந்த தாவீதின் குமாரன் இந்த ரோமர்கள்ட்டிருந்து காப்பாற்றுவதற்காக வந்திருக்கிறார் என்று சொல்லி நினைத்து கொண்டார்கள். அதனால இவர்கள் எல்லாரும் கேட்குறாங்க, இவர் யார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இப்ப
இப்ப ரெண்டு விஷயம் இங்க பார்க்கிறோம். ஒன்று நகரத்தார், இன்னொன்று ஜனங்கள். நகரத்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சிட்டியில உள்ள வர அந்த பீப்புள். ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த எருசலேம் மக்கள். இப்ப சொல்றாங்க, இவர் உங்களுக்கு தெரியாதா, இவர் நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு, இங்க ஏராளமான காரியங்களை செஞ்சிருக்கிறாரு, இவருக்கு பயங்கர வல்லமை இருக்குது, இவர் நசரேனாகிய இயேசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதுசா வந்த அந்த எருசலேமுக்குள் நுழைகிறதான அந்த யூதர்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கலாம். நசரேயன் என்பதை தான் சொல்லுகிறார்களே தவிர இயேசு தாவீதின் குமாரன், அவர் பெத்லஹேம்ல தான் பிறந்தாருன்றதை மறந்தே போயிட்டாங்க. ஏன்னா பரவலாக அவரை எப்படி எல்லாரும் கூப்பிட்டாங்கன்னா நசரேனாகிய இயேசு, கலிலேயனாகிய இயேசு அப்படின்னு தான் அவர் மரிக்கிற வரைக்கும் அப்படிதான் சொல்றாங்க. பாருங்களேன், அவர் பெத்லஹேம்ல தாவீதின் ஊர்ல தான் அவர் பிறந்தார். ஏன் இப்படி சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து அந்த நாசரேத்துல வளர்ந்ததுனால, பெரும்பாலான நாட்கள் அங்க இருந்ததுனால அவரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா நசரேனாகிய இயேசு என்று சொல்லி சொன்னாங்க. ஆனா அங்க ஒரே கன்ஃபியூஷன். ஏன்னா நாசரேத்து அப்படின்னு சொல்லும் பொழுது நாசரேத்திலிருந்து நன்மை வரக்கூடுமா அப்படின்னு சொல்லிட்டு தானே அன்னைக்கு நாத்தான்வேல் கேட்கிறாரு. ஏன்னா நன்மையே அங்க ஒன்றும் வராது, அது ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு இடம், அங்க ஒண்ணுமே நடக்காது. அப்ப அங்கிருந்து எப்படிங்க ஒரு தீர்க்கதரிசி வருவாரு? அதனால ஜனங்களால நம்பவே முடியல, ஒரே குழப்பம். தாவீதின் குமாரன்னு இவங்க கத்துனாலும் இப்ப இவரை ஐடென்டிஃபை பண்றது எப்படி பண்றாங்க? நசரேனாகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்றதுனால இவங்களுக்குலாம் ஒரே கன்ஃபியூஷனா இருக்குது. ஆனாலும் கத்துறாங்க. அடுத்து என்ன சம்பவம் நடக்கிறது? மத்தேயு 21ஆம் அதிகாரம் 12-13. இயேசு தேவாலயத்தை சுத்திகரித்தல். ஜீசஸ் கிளென்சஸ் த டெம்பிள். வாசிக்கலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களையும் ஆசனங்களையும் கவிழ்த்து. இந்த சம்பவம், அதாவது இந்த எருசலேம் தேவாலயத்தை சுத்திகரிக்கிற இந்த சம்பவம் யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13-17 வரைக்கும் இருக்குது. இப்ப இந்த இடத்துல மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை இப்ப வாசித்தோம். அப்ப இது என்னது? இது ரெண்டு வேறையா? ஆமா. யோவான் 2:13-17 வரைக்கும் இயேசுவின் ஊழிய ஆரம்பத்தில் தேவாலய சுத்திகரிப்பு. மத்தேயு 21:12-13 வந்து இயேசுவின் ஊழிய இறுதியில் தேவாலய சுத்திகரிப்பு. அப்ப அந்த ஆரம்பத்துல இயேசு தேவாலயத்தை சுத்திகரிக்கிறத சினாப்டிக் காஸ்பல்ஸ் என்று சொல்லப்படுகிற மத்தேயு, மார்க்கு, லூக்கா எழுதல. வெறும் இந்த முடிவில் இறுதியில இயேசு தேவாலயத்தை சுத்திகரிக்கிறதா எழுதுறாங்க, சரியா? ஆனா யோவான் வந்து அந்த ஊழிய ஆரம்பத்துல இயேசு தேவாலயத்தை சுத்திகரிக்கிறதையும் எழுதுறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ப அது வேற, இது வேற. இப்போ என்ன நடக்குது? என்ன பண்றாராம் இயேசு? விற்கிறவர்கள் கொள்ளுகிறவர்கள் யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களையும் ஆசனங்களையும் கவிழ்த்து. இப்ப என்ன நடக்குது? தேவாலயம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல 3 பகுதிகள் இருக்கிறதாக நாம் படித்திருக்கிறோம். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் பொதுவான ஜனங்கள் போக முடியாது. ஆசாரிகள் மட்டும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகலாம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் பிரதான ஆசாரியர் போகலாம். அப்ப இந்த பிரகாரம் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த இடத்துல மட்டும்தான் பொது ஜனங்கள் வந்து ஜெபிக்கிற ஒரு இடமாக இருந்தது. இந்த பிரகாரத்துல என்ன இருந்ததுன்னு நம்ம படித்திருக்கிறோம். 2 பொருட்கள் முக்கியமா இருந்துச்சு. ஒன்று அந்த வெண்கல பலிபீடம், இன்னொன்று வெண்கல தொட்டி, அந்த தண்ணீர் தொட்டி. பலிபீடத்துல பலி செலுத்துவாங்க, அந்த தண்ணீர்னால சுத்திகரித்து கொள்ள. இது ஒரு புறத்துல இருந்துச்சு. இன்னொரு புறத்துல அந்த பலியை கொடுப்பதற்கு ஆடையோ மாடையோ புறாவையோ வெட்டுவதற்கான அந்த இடம் இருந்தது. இதுதான் என்ன பண்ணும், பொதுவாக தேவாலயத்துல இருக்கக்கூடிய ஒன்று. ஆனா எப்படி இந்த இடத்துல ஒரு சந்தை மாதிரி, ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னா, இந்த பரிசேயர்கள், இந்த மத போதகர்கள் இந்த தேவாலய வளாகத்துல, இந்த காம்பவுண்ட்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, புறாக்கள், ஆடு மாடு விற்கிறவங்களெல்லாம் உள்ள சேர்த்திருந்தாங்க. ஏன்? வருடத்திற்கு ஒரு முறை பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்காக இந்த யூதர்கள் எல்லாரும் வரும்பொழுது அவங்க ஊர்ல இருந்தே ஆடு மாடு புறாவை கொண்டு வர்றது சாத்தியம் இல்லை தானே.
அதனால இவர்கள் வந்து எருசலேம்ல வந்து வாங்கிக்கலான்னு வந்துருவாங்க. அப்ப எருசலேம்ல நிறைய இடங்கள்ல கடை இருக்கும். ஆனா இவங்க என்ன கட்டுப்பாடு பண்ணியிருந்தாங்க இந்த பரிசேயர்கள் அப்படின்னு சொன்னா, நீங்க பலி கொடுக்கணும்னா இந்த தேவாலய வளாகத்துல இருக்கிற அந்த மிருகங்களை தான் என்ன செய்யணும், வாங்கணும். சரி, அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, ஈஸியா எல்லாமே ஒரே இடத்துல அலையாம கிடைக்குதே, அதனால வாங்கிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இந்த ஆடு மாடு இந்த புறாக்கள் மற்றும் அந்த பலி பொருட்கள் ஆலய வளாகத்துல 20% அதிகமா இருந்துச்சாம். 20 டைம்ஸ் ஜாஸ்தியா இருந்துச்சு. அப்ப இது வந்து ஜனங்களுக்கு ஒரு பாரமாக இருந்தது. இவங்க வந்து தனியாக இதை ஒரு பிஸ்னஸ் மாதிரி இந்த பரிசேயர் கூட்டம் செய்து கொண்டிருந்தது. ஜனங்களை பாரப்படுத்திட்டு இருந்தது. பாரமான சுமைகளை அவர்கள் தோள்கள் மேல வச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னேன்ல. அப்ப இது ஒரு பாரமான சுமை அவங்களுக்கு. இப்ப இயேசுவுக்கு பயங்கர கோபம் வருது. அதனால என்ன பண்றாரு, இந்த விற்கிறவர்கள் கொள்ளுகிறவர்கள் 2 பேரையும், பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ், ஏன்பா இங்க வந்து நீங்க வாங்குறீங்க, ஏன் இங்க வந்து நீங்க விற்கிறீங்க, 2 பேரையும் என்ன பண்றாரு, துரத்துறாரு. இது ஊழிய ஆரம்பத்திலேயே அவர் செய்யறாரு. ஆனா 3 வருஷம் தாண்டி திரும்ப செய்யறாரு. இவ்வளோ சீக்கிரம் திரும்ப மறந்து இவங்க எல்லாரும் திரும்பியும் அவங்க திருந்தவே இல்லை பாருங்களேன். சாட்டையால கூட எடுத்து அடிக்கிறாரு, ஆனா கூட திருந்தல. திரும்பியும் 3 வருஷத்துக்குள்ள திரும்பி கடலாம் போட்டு உட்காந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது மூலமா நிறைய லாபம் வந்துச்சு. அந்த லாபத்தை அவங்களால என்ன செய்ய முடியல, விட முடியல. அதனால தேவாலயத்தை அவர்கள் வியாபாரமயமாக்கினார்கள். சாட்டை எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறார். அப்புறம் பாருங்களேன், காசுக்காரர்கள் அப்படின்னு போட்டிருக்குல்ல, காசுக்காரர்கள், மணி சேஞ்சர்ஸ்ன்னு போட்டிருக்கு. இவங்க எதுக்கு அங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னா, நான் சொன்ன அந்த பின்னணியை நீங்க மறக்கவே கூடாது. உலகம் எங்கிலும் இருந்த யூதர்கள் பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்காக எருசலேமுக்கு வந்தாங்க, அப்படிதானே? உலகம் எங்கிலும் இருந்து வந்தாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கரன்சி, அந்த ரூபாய், அந்த நோட்டுகள் வந்து அவங்கவுங்க நோட்டு தான் வச்சிருப்பாங்க. அமெரிக்க தேசம் அப்படின்னா டாலர் வச்சிருப்பாங்க. அப்ப என்ன இருந்ததுன்னு தெரியாது. யூரோப்ல இருந்து வந்தாங்கன்னா யூரோ வச்சிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு நாணயங்கள் வச்சிருப்பாங்கல்ல. அப்ப எருசலேம்ல அது என்ன பண்ணாது, செல்லாதுல்ல. அப்ப அதை என்ன பண்ணுவாங்க, இந்த மணி சேஞ்சர்ஸ், அந்த காசுக்காரர்கள்ட்ட வந்து மாத்திக்குவாங்க. அதனால அந்த தேவாலய வளாகத்திலேயே அதுவும் வைக்கப்பட்டிருந்தது. இதுலயும் நிறைய ஃப்ராட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருந்தது. குறைவான பணம் தான் இவங்க ரிட்டர்ன் கொடுப்பாங்க. எல்லாத்துலேயுமே ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருந்தபடியால் இயேசு மிகவும் கோபம் கொண்டு அந்த இடத்துல அவர் செய்கிறதை நாம் பார்க்கலாம். என்ன சொல்றார் 13ஆம் வசனம், என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்றார். இது எதை சொல்றாரு அப்படின்னு பாருங்களேன். ஏசாயா 56:7, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு அப்படின்ற அந்த வசனத்தை தான் மேற்கோளாக இங்க காட்டுகிறதை நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கும் பொழுது எல்லாமே பழைய ஏற்பாட்டில் இருந்த அந்த வசனத்தை வைத்தே தான் அந்த யூத ஜனங்கள்கிட்ட பேசுவார். ஏன்னா அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் நல்லா தெரியும். தீர்க்க தரிசன புஸ்தகங்களை அவர்கள் அனுதினமும் படிப்பார்கள். சினகாக் என்று சொல்லுகிற அந்த ஜெபாலயத்துல வாசிப்பார்கள். அதனால நல்லா தெரியும். அதனால எந்த ஒரு தவறை அவர் சுட்டி காட்ட வேண்டுமானாலும், எந்த ஒரு நிறைவேறுதலை சொல்ல வேண்டுமானாலும், அது பிசாசை ஜெயிக்க வேண்டியதா இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு பாருங்களேன், பழைய ஏற்பாட்டையே மேற்கோள்களாக காட்டுவார். அப்படிதான் இங்க செய்யறார் ஆண்டவர். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு தேவாலய பிரகாரங்களில் தேவனின் இரக்கமுள்ள பணியை செய்கிறார். Jesus carries on God's compassionate work in the temple courts. வாசிக்கலாம் மத்தேயு 21:14. அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவம் நடக்குது பாருங்களேன். நம்ம ஒருவேளை இதெல்லாம் யோசிக்காம இருக்கலாம். ஆனா தேவாலயம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தேவாலயத்துக்குள்ள எந்த குறைபாடுகளும் இருக்கிற நபர் உள்ளே நுழைய முடியாது. அதை நம்ம முதல்ல விளங்கிக்கணும். பொது ஜனங்கள் போறாங்கன்னு சொன்னேன்ல, அதுல ஏதாவது ஒரு அங்க குறைவாக இருக்கிறவர்கள், குருடர்கள், சப்பானிகள், ஒரு குறைபாடோடு இருக்கிறவங்க என்ன பண்ண முடியாது, உள்ள போக முடியாது. இதுதான் மோசேயின் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. ஆனா இங்க பாருங்களேன், இயேசு இப்பதான் எல்லாரையும்
அநியாயம் பண்றவங்களாம் துரத்தி முடிச்ச உடனே திடீர்னு அப்படியே கும்பலா யார் வரா? சப்பானிகள், குருடர்கள் எல்லாரும் அப்படியே உள்ள நுழையிறாங்க. நீங்க இதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். நான் நினைக்கிறேன் எருசலேமே ஒரு திடீர்னு பயங்கரமான ஒரு சலசலப்புக்குள்ள ஆயிருக்கும். காலையில எருசலேம் அந்த நுழைவாயில்ல உள்ள கழுதையில நுழையிறாரு. கழுதை குட்டி மேலே ஏறி எல்லாரும் வஸ்திரங்கள்லாம் போடுறாங்க. ஒரு பக்கம் ஓசன்னா ஓசன்னா என்று ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். எல்லாம் ஒரே பயங்கர ஒரு ஃபெஸ்டிவ் மூடுக்கு வந்துட்டாங்க. பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்கு இவங்க ஏற்கனவே ஜாலியாக சொந்த ஊருக்கு வராங்கன்னு வராங்க. அந்த டைமில் இப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி, மேசியா வந்துட்டாரு, நம்மளை காப்பாற்ற போகிறாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது திடீரென்று சொல்லி எதிர்பார்க்காத விதமாக இயேசு தேவாலயத்துக்குள்ளே நுழைஞ்சு அதை சுத்திகரிக்கிறாரு. எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போடுறாரு. நீங்கள் இந்த இயேசு அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அப்படியே காசு அந்த டேபிள் எல்லாம் கவிழ்த்துக்கிறதை பார்க்கலாம். அப்போ பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது கமோஷன், ஒரு சண்டை மாதிரி நடக்குது. எல்லாத்தையும் கத்தி எல்லாத்தையும் இது என்னுடைய வீடு, ஜெப வீடு அப்படின்ற பக்தி வைராக்கியத்தோடு அவர் செயல்படுகிறத பார்க்கலாம். இது முடிந்த வேளையில் திடீரென்று பார்த்தால் குருடர்கள், சப்பானிகள் உள்ளே வந்துடுறாங்க. ஒருவேளை அங்கே பரிசேயர்கள்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்கல்ல ஒரு சிலர், இங்கே என்னதான்ப்பா நடக்குது, இந்த நசரனாகிய இயேசு இங்கே குழப்பம் பண்ணுறதுக்கே வந்துட்டான் போல இருக்கு, ஏன் இப்படி பண்ணுறான், இவ்வளோ நாள் சைலண்ட்டாக வந்து அற்புதம் செஞ்சுட்டு போன இந்த ஆள் இப்போ உள்ளே வரும்போதே பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வந்தார். இப்போ என்ன பண்ணார், நம்ம பொழப்ப கெடுக்கிற மாதிரி தேவாலயத்தில் வந்து எல்லாத்தையும் கவிழ்த்து போட்டு எல்லா ஜனங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை கொடுக்குறாரு. நம்ம வருமானத்தில் கை வச்சுட்டாரு. குருடர்கள், சப்பானிகள் இவங்களெல்லாம் உள்ளே விட்டுட்டாரு. மோசையின் நியாயப்பிரமாணம் கூட இந்த தீர்க்கதரிசிக்கு தெரியல பாரு அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் பயங்கர கோபம். இவங்க வந்த உடனே இயேசு அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய வேலையை அவர் செய்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்க, அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சுஸ்தமாக்கினார். அவர் அந்த இதுலேயே இல்லை, பாருன்னு அப்படின்னு கோபத்திலேயே இல்லை. என்னது, தேவாலயத்தை இப்போதான் நான் சுத்திகரித்திருக்கிறேன். நம்மலாம் ஏதாவது ரொம்ப கோபத்தில் இருந்தோன்னா அந்த விட்டு வெளியே வரவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஆனால் அவர் எந்த இடத்துல கோபப்படணுமோ அந்த இடத்துல கோபப்பட்டுட்டு தன்னுடைய பணியை தொடருகிறதை பார்க்கலாம். இயேசுகிட்ட இருந்து நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். பாருங்களேன், கோபம் அப்படின்ற தலைப்பின் கீழே உங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்தேன். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நல்ல விதத்தில் கோபம் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதே நேரத்தில் மற்றவங்க நமக்கு தீமை செஞ்சா நமக்கு கோபம் வரக்கூடாது, அதை பொறுத்து கொள்ள வேண்டும். ஆனால் ஊழியத்திற்கு, இயேசுடைய பெயருக்கு அவகீர்த்தி வரும் பொழுது, கிறிஸ்தவத்தை வைத்து யாராவது லாபம் சம்பாதித்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு என்ன வரணும், கோபம் வரணும். என்ன இவ்வளோ அநியாயமாக என்ன பண்ணுறீங்க, ஜனங்கள்ட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வர வேண்டும். அதுதான் இயேசுவின் சீஷர்களுக்கு உள்ள அடையாளம். அதே நேரத்தில் அந்த கோபத்திலே இருக்கக்கூடாது. யாரை பார்த்தாலும் முறுமுறுத்துக்கிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இதுதான் என் ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த கோபத்திலேயே இருந்துடக்கூடாது. சுத்திகரிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடாது. என்ன செய்யணும், நமக்கென்று சொல்லி கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஊழிய பணியை தவறாமல் செய்ய வேண்டும். அதை தான் இங்கே இயேசு செய்கிறார். என்ன செய்கிறாரு, தன்னிடத்துல தன்னை நம்பி நாடி வந்த ஜனங்கள் மேல அவர் மனதுருக்கம் கொண்டு அவர்களை சுகமாக்குகிறார். நான் நினைக்கிறேன் அங்க இருந்த குருடர்கள், சப்பானிகளுக்கெல்லாம் யாரோ சொல்றாங்க, யார் வராங்க, ஏன் எல்லாரும் கத்துறீங்க அப்படின்னு கேட்ட போது சொல்லியிருப்பாங்க, அது வேற யாரும் இல்லை, அந்த நசரனாகிய இயேசு தான் வராரு. உடனே அவங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். போன வாட்டி இந்த நசரனாகிய இயேசு நம்ம எருசலேமுக்கு வந்த போது நம்மளால பார்க்க முடியல, நிறைய பேருக்கு சுகம் கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு, அவர் அதுக்குள்ள நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அவரை. இந்த முறை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது, எங்க அவரு அப்படின்னு தேடிக்கொண்டு வரும்பொழுதுதான் அவர் தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார்ன்றதை பார்த்துருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. இப்ப தேவாலயத்தை சுத்திகரித்த உடனே ரெடியா நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஆண்டவர் வந்த உடனே, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கத்தி இருப்பார்கள். இந்த குரலை கேட்ட உடனே இயேசு அப்படியே மனதுருகி இருப்பார். இயேசு எப்பவுமே இரக்கம் உள்ளவர். ஜனங்கள் தேவையோடு கூட தன்னை நாடி விசுவாசத்தோடு வரும் பொழுது அவர் நிச்சயம் சுகம் கொடுக்காமல் இருக்கவே மாட்டார். அந்த 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ யாரும் பார்த்துருவாங்களோன்னு பயந்து அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது
அவளுக்கு சுகம் கிடைச்சிருச்சு, அவள் எஸ்கேப் ஆகி போலான்னும் போது, மகளே நில்லு. ஒருவேளை ஏன் இப்படி பப்ளிக்கா இப்படி சொல்லிட்டாரு ஆண்டவர் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா மகளே நீ சமாதானமா போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி இதுவரைக்கும் யாருமே அவளை அப்படி கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஆனா இயேசு அழைக்கிறதை பார்க்கலாம். இயேசு மனதுருக்கம் உள்ளவர் என்பதை தான் இந்த பகுதி நமக்கு விளக்குகிறது. அடுத்த பகுதிக்கு போயிடலாம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15 17 வரைக்கும். யூத தலைவர்களின் கோபம், the anger of Jewish leaders. வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபம் அடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலும் வாசிக்கவில்லையா என்றார். அப்போ உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் இப்போ புரியுதா? இயேசு கழுதையின் மேலே உள்ள வராரு. இவரை பின்பற்றி ஏராளமான ஜனங்கள் வருகிறார்கள். இவர்களா யாரு? பஸ்கா பண்டிகையை எருசலேமில் கொண்டாட வந்த யூதர்கள். சீஷர்கள் முதலாவது அவர்களை தூண்டிவிட எல்லாரும் சேர்ந்து தாவீதின் குமாரனே ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். குட்டி பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாலியாயிடுச்சு. எல்லாரும் ஒரு அந்த குருத்தோலை எடுத்துக்கொண்டு தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னான்னு ஜாலியாக ஆர்ப்பரிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த டைம்லேயே நியூஸ் யாருக்கு போயிருக்கும்? அந்த பரிசேயர்கள் மத போதர்களுக்கு போயிருக்கும். என்ன போயிருக்கும்? என்ன ஒரே அங்கே கலவரமாக இருக்குது, என்னதான் நடக்குது நம்ம பட்டணத்தில் கேட்டிருப்பாங்க. சொல்லியிருப்பாங்க, அந்த நசரனாகி இயேசு அவனுக்கு ஏதோ ஆயிப்போச்சு, கழுத மேலே ஏறிக்கிட்டு எல்லாரையும் ஓசன்னா ஓசன்னான்னு கத்த வைக்கிறான். ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு குழம்பி கொண்டிருக்கும் பொழுது இங்கே தேவாலயத்தில் வந்து எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிறாரு. அதை போய் ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. சில பரிசேயர்கள் ஓடி வந்திருப்பாங்க அங்கேருந்து. இதெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப குழப்பம் அடைஞ்சிட்டாங்க. இதை தொடர்ந்து யார் வரக்கூடாதுன்னு மோசே நியாயப்பிரமாணம் சொல்லிச்சோ, சப்பானி குருடர்லாம் வந்து இங்கே அற்புதம் பெற்றுட்டு இருக்கிறாங்க. இன்னும் கோபம் அவங்களுக்கு, ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா ஏராளமான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். இவரை தீர்க்கதரிசி அப்படின்னு நம்பி இருந்தாங்க. இப்போ ஏதாவது சொன்னால் பெரிய பிரச்சனை ஆயிடும்னு அப்படியே கோவத்தை அப்படியே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ பொறுக்க மாட்டாம இயேசுகிட்டே வந்து கேட்கிறாங்க. அதுதான் இந்த வசனம். என்ன சொல்றாங்க? அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசிரியரும் வேத பாரகரும் கண்டு. ஹை பிரீஸ்டே வந்துட்டாரு, பிரதான ஆசிரியர் இங்கே வந்துட்டாரு. என்ன பண்ணாங்களாம்? சந்தோஷப்படலை, கோபம் அடைந்து. அவங்களுக்கு பயங்கர கோபம். என்னதான் இவன் பண்ணிட்டு இருக்கிறான்னு தெரியலையே, இவன் அநியாயமா இப்படி உள்ள நுழைஞ்சிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறான், இவன் இஷ்டத்துக்கு பண்றான், இவன் எப்படியே விட்டா சரிப்படாதுன்னு சொல்லிட்டு இயேசு கிட்ட கோபமா போய் கத்துறாங்க. அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு கூலா பதில் சொல்றாரு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலும் வாசிக்கவில்லையா என்றார். உங்களுக்கு இதெல்லாம் படிக்கவே இல்லையா? நீங்க குழந்தைகளே என்ன ஆராதிப்பாங்க அப்படின்னு பழைய ஏற்பாட்டின் நிறைவேறுதல் தான் இப்படி நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நல்லா படித்த இந்த பிரதான ஆசாரியர்கிட்ட இந்த மத போதர்கிட்ட இன்னும் எரிச்சல் வர மாதிரி பேசுறாரு பாருங்களேன். எந்த வசனத்தை அவர் கோட் பண்றாரு? சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே ராத்தங்கினார். ஒண்ணுமே அவர் வாட்டு கூலா வேத வசனத்தின்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கண்டுக்கவே இல்லை. நகரத்தை விட்டு எருசலேமை விட்டு பெத்தானியாவுக்கு கூலா போயிட்டார். இவங்களுக்கெல்லாம் பயங்கர கோபம். பஸ்கா வரப்போகுது, ஒரு பண்டிகை வர டைம்ல இவன் இம்சப்படுத்துற மாதிரி வந்து இப்போ நியூசன்ஸ் பண்றானே அப்படின்னு கோவம். ஆனாலும் இப்போ பண்டிகை கொண்டாடணும், இதிலெல்லாம் நம்ம தலையிட்டோம்னா நமக்கு பண்டிகை கொண்டாட முடியாது. எவ்வளோ முக்கியமான நம்ம பண்டிகை இது, இதுதான் முதல் பண்டிகை யூதர்களுக்கு ஒரு வருடத்துல அப்படின்னு ரொம்ப கோவத்தோட கூட அவங்க இருக்கிறாங்க. ஏசு கூலா பதில் சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? எருசலேமை விட்டு பெத்தானியாவுக்கு போறாரு. உள்ள நுழைஞ்சது பெத்பகே, இப்ப பெத்தானியாவுக்கு போறாரு. இந்த மேப்ல நான் காட்டுறேன் பாருங்க. பெத்பகே அப்படின்றது எருசலேமுக்கு
900 மீட்டர் தொலைவில் தான் இருக்குது. ஆனால் பெத்தானியா அப்படின்றது 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த எருசலேமுக்கு வருகிற யூதர்கள் பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்காக ஒரு வாரம் இங்கே இருந்துருவாங்க. ஏன்னா முதல் பண்டிகை பஸ்கா, அதுக்கு அடுத்த நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை அந்த சனிக்கிழமை நடக்கும். 3வது நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை முதற் பலன் பண்டிகை வரும். ஸோ இது 3 இருக்கிறனால எல்லா யூதர்களும் இந்த 3 பண்டிகையும் கொண்டாடிட்டு 50 நாள் தாண்டி அந்த பெந்தகோஸ்தே பண்டிகை நடக்கும். அதையும் முடிச்சுட்டு தான் இந்த 4 பண்டிகையிலும் முடிச்சுட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சொந்த ஊருக்கு போவாங்க. அப்போ இப்போ முதல் பண்டிகை பஸ்கா மிஸ் ஆயிருச்சுன்னா புளிப்பில்லா அப்ப பண்டிகை மிஸ் ஆயிரும். அதுக்கு பிறகு முதற் பலன் பண்டிகையும் மிஸ் ஆயிரும். அப்போ இது எல்லாத்துலேயுமே பிரச்சனையாகும்னு இவங்க மத போதகர்கள் பரிசேயர்களுக்கு பயங்கர எரிச்சல் கோவம். ஆனாலும் அப்படியே அவங்க விட்டுட்டு அவங்களும் அவங்க பஸ்காவை கொண்டாடுவதற்காக ஆயத்தங்களை செய்ய போயிடுறாங்க. இயேசுவும் பெத்தானியாவுக்கு வந்துடுறாரு. பொதுவாக இந்த ஜனங்களுக்கு எருசலேமில் தங்குறதுக்கு இடம் இருக்காது, நிறைய ஜனங்கள் வராங்கல்ல, அதனால லாட்ஜ்லாம் நிரம்பிடும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எருசலேமுக்கு அருகே உள்ள பட்டணங்களில் அவங்க தங்கியிருப்பாங்க. தெரிஞ்சவங்க வீட்டில் தங்கியிருப்பாங்க, இல்லைன்னா வாடகை எடுத்து தங்கியிருப்பாங்க. இயேசுவுக்கு தான் பெத்தானியாவில் அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு குடும்பம் இருந்துச்சே. யார் தெரியுமா? அதான் லாசரு, மரியாள், மார்த்தாள் குடும்பம். இந்த இடத்துல தான் அவர் எப்போவுமே யூதேயாவுக்கு வந்தா, எருசலேமுக்கு வந்தா போய் தங்குவார். அடிக்கடி அவர் போய் தங்குகிற இடம் பெத்தானியா. அதனால இப்போ இந்த ஊழிய பணியை முடித்துவிட்டு இந்த கடைசி வாரத்தின் முதல் நாளை நிறைவு செய்துவிட்டு மறுபடியும் தன்னுடைய நண்பனுடைய வீட்டுக்கு போய் தங்குகிறார். இயேசு இப்போ சிலுவையில் அறைய போகும் வரைக்கும் மார்த்தாள், மரியாள் இந்த லாசரு வீட்டில் தான் தங்க போறார். தொடர்ந்து வருகிற அந்த நிகழ்வுகள் எல்லாமே எருசலேம்ல நடைபெற்றாலும் அது நடந்தேறி முடித்த உடனே திரும்ப என்ன பண்ணிடுவாரு, லாசரு வீட்டுக்கு போய் அந்த ராத் தங்குவார். இப்போ அது மாதிரி தான் ஆண்டவர் இங்கே தங்குறாரு. அப்போ இந்த முதல் நாள் அது இயேசுவின் வாழ்க்கையிலே இன்றைக்கு அவர் நிறைவு செய்து விட்டார். இதுதான் மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1-17 வசனங்கள் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த நாட்களில் நம்ம சொல்லணும்னா அந்த குருத்தோலை ஞாயிறு, பாம் சண்டே அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு அந்த முந்தின ஞாயிற்றுக்கிழமையை குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி அழைக்கிறோம். அந்த குருத்தோலை ஞாயிறு அன்று நடந்த சம்பவங்களை தான் இப்போ நம்ம விளக்கமாக படித்தோம். இன்றைக்கும் யூதர்கள் இந்த பெத்பகே அப்படின்ற அந்த இடத்துல யூதர்கள் இன்னும் நம்ப மாட்டாங்கல்ல, ஏசுதான் மேசியான்னு அவங்க நம்பல. ஆனால் 2 வகையான யூதர்கள் இருக்கிறாங்க. ஒரு யூதர்கள் இயேசுவை விசுவாசிக்காத யூதர்கள், இன்னொன்று மெசையானிக் ஜூஸ் என்று சொல்லுகிற இயேசுவை நம்புகிற யூதர்கள். அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெத்பகே அங்கேருந்து ப்ரொசஷனா பவனியா குருத்தோலையை பிடித்து கொண்டு எருசலேம் அந்த நுழைவாயிலுக்குள்ள அந்த கேட்குள்ளே நுழைஞ்சு பாட்டு பாடிட்டே அந்த எருசலேம் தேவாலயம் இருந்த இடத்துல போய் அவர்கள் ஆராதிக்கிறதை நாம் பார்க்கலாம். அப்போ இந்த நிகழ்வு தான் இயேசுவின் கடைசி வாரத்தில் நடந்த முதல் நிகழ்வாய் இருக்கிறது. இதில் ஏராளமான காரியங்களை நாம் படித்து கொண்டோம். இந்த வசனங்களை மறுபடியும் தியானியுங்கள், இந்த வசனத்தை ஒப்பிட்டு நீங்கள் படியுங்கள். இது எல்லா சுவிசேஷங்களும் இருக்குதுன்னு நான் சொன்னேன். சில வித்தியாசங்கள் காணப்படுகிறது, ஆனால் எல்லா கருத்துகளும் ஒன்றுதான். இதை வைத்து நீங்கள் படிங்க. நிச்சயமாகவே கர்த்தர் இதன் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? அன்பு இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களோடு கூட கிரியை செய்யட்டும். உமக்கே எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியை நாம் படிக்க போகிறோம். இதனுடைய தலைப்பு என்ன? மத்தேயு 21, இயேசுவின் கடைசி வாரத்தின் ஆரம்பம். இயேசுவுக்கு ஏன் பசி உண்டாயிற்று? சீசன் இல்லாத டைம்ல இயேசு கனியை பார்த்துட்டு கனி இல்லைன்னு ஒண்ணு அவர் கோபப்பட்டு ஏன் இப்படி சபித்தார்? இட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இதற்கு நாம் அத்தி மரத்தை குறித்து விளக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு கனி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில காட்டுற மாதிரி இலை இருந்துச்சு, ஆனா பக்கத்துல பார்த்த போதோ அதுல கனி இல்ல. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கும் கூட நம்முடைய கிறிஸ்தவ உலகத்திலே நாம் 2 விதமான கூட்டத்தாரை நாம் பார்க்கிறோம். இந்த ஓமையில 2 முக்கியமான விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்றோம். பாருங்களேன், அவர் செய்ய வேண்டிய அந்த கடைசி நேரங்களிலே வந்திருக்கிறார். ஆகவே இப்பொழுது தைரியமாக போய் அந்த தேவாலயத்துல உபதேசம் பண்றார். அப்ப என்ன கேட்கிறாங்க அப்படின்றத நீங்க பாருங்க. இந்த 2வது மகன் செய்வேன் என்று சொல்லி செய்யாமல் போய்விட்டானே, அது யார் தெரியுமா? இந்த ஓமையை நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன்.
திராட்சை என்று சொல்லும் பொழுது இங்க எஜமான் யார்? ஊழியக்காரர்கள். குமாரன் என்பது எதை குறிக்கிறது? இந்த கல். அது நான் தான் அந்த கல்லு. இந்த கல் எப்படிப்பட்ட கல்? 2 வகையில அது பாதிப்பை கொடுக்கும். இயேசு நியாய தீர்ப்பை கொடுத்த பிற்பாடும் இவங்கள மனம் மாறவே இல்லை பாருங்களேன்.